ஒரு ட்ரூ ஸ்டோரி மாதிரி காட்டியிருக்காங்க. மேபி இன்ஸ்பைர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த 80s 92 முன்னாடி நடந்த ஸ்கேம் எல்லாம் காட்டுற மாதிரி ஒரு படம், இந்த ஓல்டன் டேஸில் பண்ணுற மாதிரி. ஸோ அது அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. இல்லை, அது அந்த ஸ்கேம் பண்ணி சம்பாதிக்கலாம், ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் நார்மலாக வேஜ் வைஸ் சம்பாதிக்கும் போது கஷ்டம் தான் படுறாங்க. ஃபஸ்ட்டு நார்மல் வேஜில் கஷ்டப்படுற மாதிரி காட்டிட்டு ஸ்கேம் மூலியமாக சம்பாதிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இல்லை, அங்கே ஒரு ரிவ்யூஸ் பார்த்தோம். பட் இந்த ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சு, அதான் இங்கே வந்தோம். சும்மா ரிவ்யூஸ் பார்க்கும்போது நல்லா போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த டைட்டில் வந்து லக்கி பாஸ்கர் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி லக்கி வந்து பாசிட்டிவ் சைடாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க அந்த மாதிரிலாம் வேலைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் டவுன்ஸ்லாம் நிறைய வரும். அந்த பிளாக் சைட்லாம் எதுவுமே காட்டல. ஜஸ்ட் பாசிட்டிவாக எடுத்து போயிருக்காங்க, ஜாலியாக எடுத்து போயிருக்காங்க. நாட் ஈஸி, இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறதுலாம் ஈஸி கிடையாது. இவங்க ஜஸ்ட் லைக் தான் ஜாலியாக அப்படி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுவும் 89 போட்டு அது அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. இப்போல்லாம் அப்படிலாம் செய்யவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. இது வந்து அதே மாதிரி லக்கி பாஸ்கர் தகுந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக அவங்க லைஃப்பில் பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அவன் டைலாக் கிளாஸில் ஒரு டைலாக் பண்ணுவோம்ல, ஆட்டம் ஆடும்போது எந்த நேரத்தில் நிறுத்துகிறோமோ அந்த நேரத்தில் நிறுத்திடணும்னு சொல்லுறது, அது எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த டைலாக் டாப் நாச். எந்த நேரத்தில் நிறுத்தணுமோ அந்த நேரத்தில் நிறுத்திடணும் ஆட்டத்தை, அது நல்லா இருந்தது. அதான் ரிவ்யூ பார்த்து தான் வருது. நம்ம எந்த படம் பார்த்தா ஜாலியாக இருக்கும், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லவனா கெட்டவனா ப்ரிடிக்ட் பண்ணுறதுலேயே ரொம்ப விறுவிறுப்பாக காட்டியிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாக கொண்டு வந்து கிளைமேக்ஸை சொதுக்கின படம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இப்போது இந்த படம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கிங் தான். ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போனது தான் படத்தோட பாசிட்டிவ். காரணம் நிறைய பேர் பாசிட்டிவாக இருந்த ரிவ்யூ தான் சொல்லிட்டு இருந்தது. நாங்கள் பெருசாக கண்டுக்கல. அமரன் அந்த மாதிரி தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா இன்னும் நல்லா இருக்குன்ட்டு நிறைய பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியே தான் வந்தோம். இப்போ தான் வந்தோம், நல்லா இருந்துச்சு. இது 1992 அதை பார்த்து அந்த ஸ்கேம் பார்த்து தெரிஞ்சவங்க இந்த படத்தை ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒன் சைடு மட்டும்தான் அதை 1992 காமிச்சாங்க. இன்னொரு சைடும் அந்த பேங்கர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்றதே நிறைய பேர் சொல்லலை. அது சொன்னது வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான். பேங்க் இப்போது சின்னதாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய நம்ம கேஸும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு நகை அடமானம் வைக்கிறது வந்து அந்த இடத்துலையும் ஒரு பேங்க்கில் கூட நிறைய ஸ்கேம் நடந்து எங்கள் ஊர்லேயும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது ரொம்ப சின்ன லெவலாக இருக்குது. இது பெரிய லெவலாக இருந்தாலும் இது ஒரு படமாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். இல்லை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு அவேர்னஸ் மாதிரி இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி. அது ஏன்னா அதை தெரிஞ்சாலும் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. சும்மா ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இல்லை. ரைட்டாக சொல்லணும்னா என்கரேஜ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. இவன் ஒரு மாட்டிக்குவான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு தினம் மாட்டிக்குவான்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அர்ஷத் மேத்தாவே மாட்டிக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இவர் லிங்காக இருக்காருல்ல, அதனால் எப்படி மாட்டிக்குவாருன்னு தெரியும். ஆனால் இவர் அதுலேருந்து ஸ்மூத்தாக ரிலீவ் ஆனது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் கண்டிப்பாக மாட்டிடுவாங்கன்ற மாதிரி ஒரு எண்டிங்கில் தான் முடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் ஓகே அப்படி சொல்லலாம். இல்லை, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இன்னொரு டைம் கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆமாம், இன்னொரு டைம் பார்க்கலாம் மாதிரி இருக்குது. இல்லை, கங்கோ வேணும் பார்க்கல, இது பார்க்குறோம், நல்லா இருக்குது. இன்னொரு டைம் கூட பார்க்கலாம். டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது எப்படின்றத மறுபடியும் பார்க்கணும் போல இருக்குது. டாட்ஸ் அங்கங்கே டாட்ஸ் இருக்குது. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா இருக்கு. லக்கி பாஸ்கர் அதில் இல்லை, நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். நல்லா இருக்கு, ஓகே. ஆக்சுவலாக எனக்கு வந்து துல்கர் சல்மான் பிடிக்கும். ஸோ அதனால் அவ்வளோதான், மற்றபடி ஒன்று. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி குட் மூவி. சூப்பராக எடுத்துருக்கீங்க. சும்மா என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துகிட்டு வெளில வந்துட வேண்டியதான், வேற ஒன்றும் இல்லை. நல்ல என்டர்டைன்மெண்ட், ஃபேண்டசி வேர்ல்ட் என்டர்டைன்மெண்ட். கெட் அவுட் ஆஃப் மியூசிக், ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இட் வாஸ் ஆல் ஃபைன். பஞ்ச் லைன்ஸ் வேர் ஆல் குட். ஆப்வியஸ்லி வெரி குட் ஆக்டர். இல்லை இன்னும் கங்குவா பார்க்கல. லக்கி பாஸ்கர் பார்த்தோம், நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாலியாகவும் போச்சு. ஒரு நல்லா எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு ட்விஸ்ட்டோட நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு மூவி அப்படின்னா மூவி மாதிரி எடுத்துகிட்டு போயிடணும், அவ்வளோதான். இதுலேருந்து கருத்தெல்லாம் கொண்டு போனோம்னா அப்படிலாம் இல்லை. நெகட்டிவாக கொண்டு போனால் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டலைசேஷன் இல்லை, பேப்பர் ஒர்க், அதனால ஈஸியாக பண்ணாங்க. இப்போ அப்படிலாம் பண்ண முடியாது இல்லைங்களா? அது அந்த டைமில் அப்படி தான் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இல்லை, எல்லாமே டிஜிட்டலில் தானே. எதாக இருந்தாலும் ஃபோனில் தான். இல்லை அப்படின்னா இல்லை, சிஸ்டம் தான். லாகின் பண்ணால் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் லாக் என்ட்ரி பண்ணுறாங்க. இப்போலாம் டெய்லி அப்பப்போ அந்தந்த நிமிஷமே பண்ணிடுறாங்க. அதனால அந்த நிமிஷமே எல்லாமே மாறிடும். பட் ஆனால் அப்போ அந்த டைமில் அப்படி கிடையாது. மந்த் எண்டில் தான் மாறுது எல்லாம். ஈஸியெல்லாம் எப்படியும் முடியாதுங்க. நம்ம கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக சம்பாதிக்கும். இது பிரில்லியன்ட்னா நல்லதில் யூஸ் பண்ணலாமே. அதனால் ஒய்ஃபோட படம் கான்செப்ட் இது வந்து ஃபிலிமுங்க. ரியல் லைஃப் படத்தை படமாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகுது.
என்ன சீன் பிடிச்சிருந்துச்சு? சீன் அந்த அளவுக்கு எல்லா சீனும் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. பாப்பா கூட இருந்தனால செகண்ட் டைம் வந்து பார்க்கலாமான்னு ஒய்ஃப் கூட கேட்டுட்டு இருந்தேன்.